Hello students. இன்னைக்கு session வந்து I'll be covering on the topic retail marketing, and this is a video session. So I want you to listen to this video session carefully. So in the session la retail பத்தி, retail marketing, retail management and types of retail stores பத்தி நம்ம பார்க்க போறோம். So let's begin. So already நம்ம discuss பண்ணியாச்சு. Retail is nothing but sale of goods and services from the producer to the consumer, right? So retailer தான் manufacturer or producer கிட்ட இருந்து பல்கா வாங்கி அதை பிரேக் பண்ணி கன்சியூமரோட ஸ்மால் தேவைகளை மீட் பண்றாரு. அதனாலதான் ரீட்டெய்லரை சில்லறை வியாபாரி அப்படின்ட்டு சொல்றாங்க. ரீட்டைல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? இந்த ரீட்டைலர்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வெறுமா கன்சியூமருக்கு விற்காம பல சப்போர்ட் சர்வீசஸ் ஆர் லாட்ஸ் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ ரீட்டைலர்ஸ் இந்த ப்ராசஸ்ல பண்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், ரைட், கஸ்டமர் சர்வீஸ், அண்ட் அது மாத்திரம் இல்லை, அவங்க மேனுஃபேக்சரோட ப்ராடக்ட் பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்றது, கன்சியூமர் மனசுல இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்றது, இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸை ரீட்டைலர்ஸ் பண்றாங்க. நாட் ஜஸ்ட் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த கன்சியூமர், ரைட்? ஸோ அதனால தான் பிலிப் காட்லர் ரீட்டைலிங்கை எப்படி டிஃபைன் பண்றாருன்னு பாருங்க. It includes all the activities involved in selling goods or services to the final consumers for their personal non-business use. Okay, so we are only talking about retailers selling products to individual consumer. அவங்களோட பர்சனல் இல்லைன்னா அவங்களோட வீட்டு தேவைக்காக வாங்குற பொருளை தான் நம்ம வந்து ரீட்டைலிங் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம். Now, what are the important functions of retailing? So we should understand that retailers வந்து இந்த distribution channelல they play a very very big role. They are very powerful. நிறைய நேரத்துல நம்ம இதை வந்து கவனிக்கிறதே இல்லை. Retailer, he is the link between the producer and the consumer, right? So you can see in this diagram, most of the cases la vandu pathinga appadina producer or manufacturer directly he does not come into touch with the consumer. Retailer da consumer ku vandu first point of contact ah irukkaru, right? So producer ala ella consumer yum direct ah meet panni sales panna mudiyuma appadina adu saadhyame illa. So the retailer da he is the first point of contact with the consumer. Next, as I was telling, manufacturers avangale ella consumerukkum porula kondu poi சேர்க்க முடியுமா அப்படின்னா it is not possible. So it is the retailer who delivers the good quickly to the consumer. So இந்த வகையில he helps to increase consumption and he also satisfies the consumers requirement. Okay, now in the retailer vandu they play a very essential role in the distribution chain. In the retailers பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரியால இல்லைன்னா ஒரு ஸ்டேட்ல ஒரு நாட்டுல அவங்க வந்து நூக் அண்ட் கார்னர்ல ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா மூல முடுக்கலையும் ரீட்டைலர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்களால எல்லா கன்சியூமர்ஸையும், ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் அவங்களால சர்வ் பண்ண முடியுது. ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ரீட்டைலர் கிட்ட ப்ராடக்ட்ஸை வித்துட்டாங்க அப்படின்னா ரீட்டைலர் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுப்பை ஃபுல்லா அவங்களே பார்த்துக்கிறாங்க. இதனால மேனுஃபேக்சரர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து அவர் வெளியில வந்துட்டு அவரோட ஃபுல் கவனத்தை வந்து மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல அவரால் செலுத்த முடியுது. இதனால அவர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இன்னும் நிறைய இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் வந்து அவரால் மார்க்கெட்ல கொண்டு வர முடியுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ரீட்டைலர்ஸ் சப்போர்ட்.
Then we also see that the retailers, they finance the wholesaler and the manufacturer, right? Consumer வந்து காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடியே பல நாட்கள் பல மாதங்களுக்கு முன்னாடியே ரீட்டைலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் காசு கொடுத்து ஸ்டாக்கை வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ this is another big support, financial support for the manufacturers or producers. Again, retailers வந்து they store the goods according to the market requirement. மார்க்கெட்ல இருக்கிற கன்சியூமரோட ஸ்மால் ரிக்குவயர்மெண்ட் தேவைக்கேற்ற போல, மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட் சப்ளையை பேலன்ஸ் பண்ற போல they are able to store the goods. So this is another important support the retailers are providing for the marketers. அது மாத்திரம் இல்ல, இந்த சப்போர்ட்டால சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன்னும் எஃபெக்டிவா இயங்க முடியுது. Another important function is retailers, they offer different types of products அவங்களோட ஸ்டோர்ல for different types of customer requirement at different price ranges. So this is also another big support they do for the consumers. Retailers, they offer convenience in shopping, right? So நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒரு ரீட்டைலர் இருக்காரு, right? Most of the casesல, and schools கிட்ட, parks கிட்ட, work places கிட்ட retailers of different types வந்து are located. So இது மூலமா retailers, they provide convenience for us customers, and not only that, கன்சியூமர் வெல்ஃபேருக்கு இந்த வகையில ரீட்டைலர்ஸ் வந்து உதவுறாங்க. ஸோ வி ஆல்சோ see that retailers வந்து they also help the producers or manufacturers. என்னதான் மேனுஃபேக்சரர் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரமோஷன் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாலும் யார் இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க? ரீட்டைலர்ஸ் தான், ரைட்? அவங்களோட ஷாப்ல தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. அண்ட் அது மாத்திரம் இல்ல, நிறைய நேரத்துல ரீட்டைலர்ஸ் they provide credit facilities to the consumers. அவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட டைஅப் பண்றது மூலமாகவும் அவங்க ஸ்டோருக்கு வர ரீட்டைலர்ஸ்க்கு கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. நிறைய பெரிய ரீட்டைலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் த சேல்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே, வெரி குட். ஆனால் லெட்டஸ் சே பொருள் வாங்கிட்டு போன கன்சியூமர் செகண்ட் மந்த்ல இருந்து பே பண்ணாம டிஃபால்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இதனோட ரிஸ்கையும் பேர் பண்றது யாரு அப்படின்னா ரீட்டைலர் தான். ஸோ வி வெரி ஆஃபன் சி பிக் பஜார் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்ல வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர் கொடுக்குற டிஸ்கவுண்ட்ஸ் தவிர்த்து ஒரு சில நேரத்தில் பெரிய ரீட்டைலர்ஸ் அவங்க கூட வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கன்சியூமர்ஸை ஸ்டோர்க்குள்ளார வர வைக்க என்கரேஜ் பண்றாங்க. ஸோ திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ். ஸோ நாட் ஓன்லி தட், ரீட்டைலர்ஸ் தே ஆஃபர் ஆஃப்டர் சேல் சர்வீஸ், கன்சியூமருக்கு தேவைக்கேற்ற போல பேக்கேஜிங், right? And they give more information about the product to the consumers. And not only that, கன்சியூமரோட வாய்ஸ் குரலை கேட்கறதும் இந்த ரீட்டைலர்ஸ் தான். அவங்களோட ஃபீட்பேக், அவங்களோட சஜஷன்ஸ், அவங்களோட கிரீவன்சஸ், அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ், கன்சியூமர்ஸ் கிட்ட மாறிட்டு இருக்கிற டேஸ்ட், ஆல் திஸ் இஸ் லிசன்ட் பை த ரீட்டைலர்ஸ். அவங்க இதை கேட்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரத்துல இவங்க சொல்றாங்க. ஸோ வி கேன் see that ரீட்டைலிங், சில்லறை வியாபாரிகள் அப்படின்னு சொன்னா அவங்க வெறும் ப்ராடக்டை கன்சியூமருக்கு காசுக்காக கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷனா இல்லை. they provide a number of activities. So this is called as functions of retailing, right? So retail management, இதுதான் நம்ம சப்ஜெக்டோட பேரு. So what is retail management? So retail பார்த்தோம், retailing or retail marketing பார்த்தோம். What is retail management? Again, this is a very broad topic. As I told you, retailers in the process of selling goods and services to the consumers, they perform number of process, right?
அவங்க இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஆர் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அங்கேயும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நிறைய மேன் பவர் ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாய் பண்றாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க அந்த ஃபங்க்ஷனும் அவங்க பண்ணணும், ரைட்? அட்வர்டைசிங், ப்ரமோஷன், மார்க்கெட்டிங், ஸோ லாட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், ரைட்? ஒரு ரீட்டைல் ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோர்ட் கம்பெனி போலையோ ஆர் ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலீவர் கம்பெனி போலையோ ரீட்டைல் ஆர்கனைசேஷன்ஸும் இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட பெரிய ஆர்கனைசேஷன்ஸா வளர்ந்துருக்காங்க. ஸோ எப்படி ஃபோர்ட்ல டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், பர்ச்சேஸ், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், டெக்னாலஜி, ஐடி டிபார்ட்மெண்ட், அதே போல ரீட்டைல் ஆர்கனைசேஷன்ஸ்லயும் இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணாதான் ப்ராப்பரா இந்த கம்பெனிஸால ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கன்சியூமர்ஸுக்கு ஈஸியா வந்து டெலிவர் பண்ண முடியும். ஸோ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாபிக்ல நம்ம எல்லா ப்ராசஸஸையும் பார்க்கறோம், ரைட்? ஒரு ரீட்டைல் ஆர்கனைசேஷன்ல என்னெல்லாம் ப்ராசஸஸ் மேனேஜ் பண்ணணும், அது மூலமா எப்படி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை கன்சியூமர்ஸுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்றத படிக்கிறது தான் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், right? So retail management includes all the steps required to bring the customers into the store and fulfill their buying needs, or the various processes which help the customers to purchase the desired merchandise from the retail stores for their end use refer to retail management. Okay, so some of the features of retail management, right? It is one of the most common, or business panno abdin nenikrappa, it is also one type of entrepreneurship, right? So ஒரு permanent location la irundhu they directly sell goods and services to consumers, right? The consumers abdinradhu they can be individual buyers or they can be corporates. And we know that retailers வந்து producers கிட்ட இருந்து பல்க்ல வாங்கி கன்சியூமரோட ஸ்மால் குவான்டிட்டிஸ் ரிக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செய்கிறாங்க. And we know that retailers, they are located in residential areas, colony streets, community centers. இங்க மாத்திரம் இல்ல, மாடர்ன் ஷாப்பிங் ஆர்கேட்ஸ் அண்ட் மால்ஸ்லயும் அவங்க இருக்காங்க. அண்ட் இந்த ரீட்டைலரோட தனித்தன்மையே அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் தான். சேல்ஸ் ப்ரமோஷனும் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஆஃபர் பண்றாங்க. And not only that, it provides employment opportunities to lot of people of different age groups. Like we very often see retailers avanga speciala kudukra promotions, like for example Vivek's, we know avanga vandu electronics and consumer durables vandu vikra oru company. Adikadi avanga nariya sales promotion activities ella பண்றாங்க. ஸோ நீங்க பார்க்கலாம், ₹1 கொடுத்துட்டு டேக் ஹோம் யுவர் ஃபேவரட் எல்இடி டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மெஷின், ஏசி, வாட்டர் ஹீட்டர். இது மூலயமா அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து எலக்ட்ரானிக் குட்ஸை வந்து வித்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய ரிஸ்க் இருக்கு, பிளானிங் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்கு. திஸ் இஸ் வாட் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் வில் டாக் அபவுட். ஆர் யூ கேன் சி ஹியர் விவேக்கோட இன்னொரு ஆஃபர், Philips 22-inch ஸ்மார்ட் டிவி, ரைட்? அந்த எம்ஆர்பி பிரைஸ் 34,900 and odd இருக்கு. ஆனா ஒரு ஸ்பெஷல் 1 day பிரைஸ் ஆஃபர் தே ஆர் ஆஃபரிங். பாருங்க எவ்வளோ அட்ராக்டிவான பிரைஸ் ஆஃபர். ஸோ இந்த மாதிரி தான் கன்சியூமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு they do lots of interesting offers and things. So this is basically what retail marketing, the retailers do in the market. So we saw what retailing is, retailing characteristics and functions of retailing. Now we'll just take a simple look at different types of retail outlets. In the retail stores pathina, there are two types of retail outlets or stores, non-store retail outlets and store retail outlet. So store retailing அப்படின்றதுல different types இருக்கு. Departmental stores, convenience store, discount store, specialty store, off-price retailer, flea market, hypermarket, factory outlet, limited line stores, membership club stores. These are all different types of store retailing.
ஸோ ஒரு physical store, ஒரு brick and mortar, கல்ல what do you say, like people எல்லாம் வச்சு இயங்கக்கூடிய ஒரு physical store-ஆ இந்த மாதிரி different types of retail stores are there. We will see all this in detail in our later classes. Apart from that, non-store, ஒரு physical store இல்லாம கூட ரீட்டைலிங் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, these are the different types of non-store retailing: direct marketing, electronic internet retailing or e-tailing, vending machines மூலமா, telemarketing, mail order or catalog marketing, and franchising. So these are all the different types of non-store retailing. And I was telling you, in this COVID, post-COVID situation, non-store retailing, it is gaining a lot of importance. E-commerce, all that comes only under non-store retailing. Okay, so I hope you people would have understood what we were discussing in today's session. So thank you for listening to today's session. So we will end now.